Taste the Daily. வெல்கம் டு நாதர்ஸ் மீடியா. இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு கணுக்கால் நரம்பு தளர்ச்சி நோய். கணுக்கால் நரம்பு தளர்ச்சினால ஏற்படக்கூடிய ஃபுட் டிராப் பிரச்சனை, அதாவது இத பாதத்தொய்வு அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம பாதம் அப்படின்னா யூஸ்வலா நம்மளுடைய நடை இந்த மூமெண்ட்ல நடக்கும். ஆனா இந்த ஃபுட் டிராப் பிரச்சனையில இந்த மூமெண்ட் வராது, அதாவது நுனிக்கால் செயலிழந்து போயிடும். கணுக்கால் நரம்பு தளர்ச்சியினால இந்த பாதம் இந்த மாதிரி தொங்கி போயிடும். அதை தான் நம்ம ஃபுட் டிராப் அப்படின்னு சொல்றோம். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காமன் பெரோனியல் நர்வ் அப்படிங்கிற ஒரு நரம்பு நம்ம கால்ல முட்டிக்கு கீழே வெளிப்பக்கமா சுத்திக்கிட்டு மசில்ஸ்குள்ள டீப்பா போகுது. அந்த நரம்பு அழுத்தப்பட்டாலோ இல்ல பாதிக்கப்பட்டாலோ ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் தான் இந்த ஃபுட் டிராப் பிரச்சனை. சரி, இந்த நரம்பு எதனால அழுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, கால்ல ஏதாவது ஃப்ராக்சர் ஏற்பட்டாலோ இல்ல மாவுக்கட்டு போட்டாலோ இல்ல கால்ல ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சு, ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட், நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் ஏதாவது நடந்திருந்தாலோ இல்ல ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி நடந்தாலோ இந்த நரம்பு அழுத்தப்படுது, பாதிக்கப்படுது. அதனால இந்த ஃபுட் டிராப் பிரச்சனை ஏற்படுது. அடுத்து நம்ம கால்ல இருக்கிற தசைகள்ல ஏதாவது டீப்பான வெட்டுக்காயம் படும்போது கால்ல இருக்கிற நரம்பு கட் ஆகுது. அதனாலயும் இந்த பாதத்தொய்வு பிரச்சனை ஏற்படும். நெக்ஸ்ட் பாதத்தை லிஃப்ட் பண்ற மசில்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆனாலோ இல்ல மசில் வீக்னஸ் ஆனாலோ இந்த பிரச்சனை ஏற்படும். அடுத்து மூளையில காலுக்கு சப்ளை பண்ற ஏரியால கட்டி இல்ல அடப்பு இல்ல கசிவு ஏதாவது இருந்தாலோ இந்த நரம்பு பாதிக்கப்படும். அதனாலும் இந்த ஃபுட் டிராப் பிரச்சனை ஏற்படும். எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்ஸ், செரிப்ரல் பால்சி பேஷண்ட்ஸ், மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ் வந்த பேஷண்ட்ஸ்க்கு இந்த பிரச்சனை நம்ம காமனா பார்க்க முடியும். அடுத்து L5 ரூட்ல கம்ப்ரெஷன் இருந்தாலும் இந்த பிரச்சனை ஏற்படும். L5 ரூட்ல ஸ்லிப் டிஸ்க் இல்ல பிஞ்ச்டு நர்வ் இல்ல லோ பேக் இன்ஜுரிஸ் இல்ல ஏதாவது ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஏற்பட்டாலும் இந்த பாதத்தொய்வு பிரச்சனை ஏற்படும். அடுத்து மது பழக்கம் உள்ளவர்கள் நிறைய ஆல்கஹாலை கன்சியூம் பண்ணிட்டு நரம்பை அழுத்திக்கிட்டு அசையாம ஒரே இடத்துல பல மணி நேரம் படுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த நரம்பு செயலிழந்து போகுது. பைக்ல டிராவல் பண்ணும்போது நிறைய பேர் ஏதாவது ஒரு பொருளை காலுக்கு சைட்ல வச்சுக்கிட்டு நரம்பு அழுத்துற மாதிரி அழுத்தி பிடிச்சுக்கிட்டு டிராவல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நரம்பை அழுத்தி பிடிச்சுக்கிட்டு டிராவல் பண்ற மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு அப்ப எதுவுமே தெரியாது. வீட்ல தூங்கிட்டு மறுநாள் காலையில எழுந்துக்கும் போது அந்த நரம்பு செயலிழந்து போயிருக்கும். இதனாலையும் இந்த ஃபுட் டிராப் பிரச்சனை ஏற்படலாம். இது எல்லாமே ரொம்ப காமனான காரணங்கள். அடுத்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு எந்த ஒரு காரணமும் இல்லாம இந்த ஃபுட் டிராப் பிரச்சனை ஏற்படும். சில சமயம் குழந்தைகளுக்கு பட்டக்ஸ்ல இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடும்போது இன்ஜெக்ஷன்ல இருக்கிற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் நரம்புக்கு பக்கத்துல போயிட்டு டெபாசிட் ஆயிட்டு அந்த நரம்பை டேமேஜ் பண்ணிரும். அதனால குழந்தைகளுக்கும் இந்த ஃபுட் டிராப் ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இந்த ஃபுட் டிராப் ப்ராப்ளம் வந்த பேஷண்ட்ஸ் யூஸ்வலா பண்ற கம்ப்ளைண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களால காலை ஈஸியா கிரவுண்ட்ல இருந்து கிளியர் பண்ண முடியாது. நடக்கும்போது காலை நல்லா ஹைட்டா தூக்கி வச்சு நடப்பாங்க. அவங்களால வேகமா நடக்க முடியாது. சப்போஸ் அவங்க சாதாரணமா நடக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய கால் விரல்கள் தரையில அடிபட்டு இன்ஜுரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த ஃபுட் டிராப் பிரச்சனையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி நம்ம செய்வோம். இது நரம்புக்கான டெஸ்ட். ஸோ இந்த ஸ்டடி பண்ணும்போது நமக்கு நரம்பு எந்த அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்மளால ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது சீக்கிரம் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். சரி, இந்த ஃபுட் டிராப் ப்ராப்ளம்க்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு ட்ரீட்மெண்ட் தான் இருக்கு. நம்பர் 1 மெடிகேஷன், நம்பர் 2 ஃபுட் டிராப் ஸ்ப்ளிண்ட், நம்பர் 3 பிசியோதெரப்பி. ஃபர்ஸ்ட் மெடிகேஷன்ஸ். ஒன்ஸ் உங்களுக்கு ஃபுட் டிராப் ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே நீங்க போயிட்டு நியூரோ டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். டாக்டர் உங்களுக்கு L5 ரூட்ல ப்ராப்ளமா இல்ல மூளையில ப்ராப்ளமா இல்ல நரம்புல ப்ராப்ளமா இல்ல தசையில ப்ராப்ளமா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கான மருந்துகளை உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெடிகேஷன்ஸை நீங்க ரெகுலரா எடுத்துக்கணும். அடுத்து ஃபுட் டிராப் ஸ்ப்ளிண்ட். காலை ஒரு பொசிஷன்ல வச்சு இந்த ஸ்ப்ளிண்ட்டை போட்டு அதற்கேற்ற ஷூஸை போட்டு நடக்கும்போது கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் பிசியோதெரப்பி.
அதாவது காலுக்கு பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கும், நரம்பு மண்டலத்தை ஸ்டிமுலேட் பண்றதுக்கும், காலுடைய மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும், பேஷண்ட்ஸோடைய கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கும், பேஷண்ட் விழாம பாதுகாக்கிறதுக்கும் நமக்கு பிசியோதெரப்பி மிக மிக அவசியம். ஒன்ஸ் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா, தெரபிஸ்ட் உங்களுக்கு ஆங்கிள் எக்ஸசைசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து ஹீல் ரைஸ், டோ ரைஸ் எக்ஸசைசஸ், பேலன்ஸ் எக்ஸசைசஸ், ஹிப் எக்ஸசைசஸ், அசிஸ்டட் டோ எக்ஸசைசஸ், மார்பிள் பிக், இந்த மாதிரியான எக்ஸசைசஸ் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இந்த எக்ஸசைசஸை தொடர்ந்து நீங்க ஒரு நாளைக்கு 4ல இருந்து 5 முறை கட்டாயம் செய்யணும். நீங்க தெரபிஸ்ட் சொல்ற மாதிரி ரெகுலரா ஃபுட் ட்ராப் ஸ்ப்ளிண்ட்டை போட்டுக்கிட்டு எக்ஸசைசஸும் ரெகுலரா செய்துக்கிட்டு வரும்போது கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நன்றி.